ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு கோதுமை பணியாரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கெல்லாம் ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழத்தை நல்லா கிள்ளி போட்டு வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு உங்களுக்கு ஏற்ற வெல்லம், நான் ஒரு கப்பு வெல்லம் போட்டுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வாழைப்பழம்லாம் போட்டு வச்ச கோதுமை மாவில் இதை கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கிட்டு அது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் சோடா உப்பு எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒன்று ஒன்றா நம்ம இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி வச்சு ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக நல்லா 2 சைடு வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்னொரு கரண்டி வச்சு அழுத்தி நல்லா எண்ணெயை பிழிஞ்சு விட்டு ஒரு வடிதட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து வச்சு ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஸ்வீட்னஸாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.